Praise the Lord. Welcome to Word of Life. இந்த வீக் ஃபுல்லாமே தீர்மானங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம வசனங்களை தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கிறதான வேத பகுதி நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 31வது வசனம். நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30-31 ரெண்டுமே வாசிக்கலாம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எப்தா செய்த பொருத்தனை பாருங்க. அம்மோன் புத்திரரை எதிர்த்து யுத்தத்துக்கு போறாரு. அப்ப எப்தா சொல்றாரு, நான் திரும்பி வரும்போது என் வாசப்படியில முதல்ல எது என்னை பார்க்க சந்திக்க வெளியே வருதோ நான் அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக பலியிடுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம், ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறாரு. பாருங்க என்ன நடக்குதுன்னு. 34வது வசனம். எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அதை பார்த்த உடனேயும் எப்தாவுக்கு அப்படியே பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல அவன் அவளை கண்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி வாயை திறந்து சொல்லிட்டேன், இதை நான் நிறைவேற்றணுமே. பாருங்க, பொருத்தனை, ஒரு தீர்மானம் பண்ணுவது. எப்படி நம்ம தீர்மானம் பண்றோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம தீர்மானம் பண்றோம்? நம்ம இந்த வாரம் முழுவதும் தியானித்த நபர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு எது பிடிக்காது அதை நான் செய்ய மாட்டேன் இப்படின்ற ஒரு தீர்மானத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதே போல கர்த்தருக்கு எது பிடிக்கும் நான் அதை செய்ய போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கர்த்தர் மிகவும் கனப்படுத்துகிறார். ஸோ நம்ம எப்படி தீர்மானம் எடுக்க தெரியலையா, நீங்க இதை தியானித்து பாருங்க. கர்த்தருக்கு எது பிரியம் அது என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நான் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுவேன். கர்த்தருக்கு எது விருப்பம் இல்லாதது அது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அப்படியே அகற்றி விட ஒரு தீர்மானம் பண்றேன். சோ இந்த மாதிரி நம்ம தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு துணை நின்று கர்த்தர் நம்மை அந்த தீர்மானத்துல நிலைத்திருக்க செய்து அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறார். பாருங்க, எப்தா ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம், நான் திரும்பி வரும்போது என்னுடைய வீட்டு வாசற்படியிலிருந்து ஒன்னா ஏதாவது ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் வரும், அதை பிடிச்சு பலி செலுத்திடலாம், இல்ல யாராவது வேலைக்காரிகள் வருவாங்க அவங்கள பலி செலுத்தலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, அவருடைய ஒரே குமாரத்தி வந்துட்டாலாம். அதனால பாருங்க அந்த தீர்மானம் எப்படி பண்றதுன்னு 39வது வசனம் 40வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கீலேயாத்தியனாகிய எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலின் வழக்கமாயிற்று. எப்தா செஞ்ச தீர்மானம் ஒரு பெரிய சந்ததியவே புலம்ப செஞ்சிருச்சான். ஸோ இந்த மாதிரியா நம்ம தீர்மானங்களை எடுக்காதபடி கர்த்தருக்கு எது பிடிக்கும் கர்த்தருக்கு எது பிடிக்காது அந்த காரியங்களை நாம் அதை உறுதிப்படுத்தி கொண்டு நாம் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர் அதுல பிரியப்பட்டு நம்மை அதுல நிலைத்திருக்க வைத்து கர்த்தர் அதற்கேற்ற கனத்தை கொடுக்க கர்த்தர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.